இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இப்போ இருக்கிற வீடு வந்து செட் ஆகலை. அதனால ஒரு வீடு பார்க்குறதுக்காக போயிட்டு போனோம். அந்த வீடு இந்த சென்னையில் வந்து வீடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நம்ம ஊர் எவ்வளவோ பரவாயில்ல சொல்ல போனோம்னா. அங்கெல்லாம் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு கூட ஒரு பெட்ரூமோட வீடு கிடைக்கும். இங்கே அப்படி கிடையாதுங்க. இப்போ நாங்கள் சென்னை வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு 2 மந்த் ஆகுது. எனக்கு ஆனால் இன்னமும் அந்த சரௌண்டிங் எதுவுமே எனக்கு பிடிக்கல. சரி ஓகே, இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட்காகவும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அவங்க இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. இப்படியே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அவங்க தனியாக தான் இருந்தாங்க. இனிமேலும் நம்ம தனியாக விட்டோம்னா அவங்க ஹெல்த்து கடை சாப்பாடு சாப்பிட்டு சேராமல் போயிடும். ஸோ அதுக்காண்டி தான் நாங்கள் சரி இங்கே ஒரு வழியாக வீடு பார்க்குறோம், வேறு வீடு பார்த்து கொஞ்சம் இருப்போம் அப்படின்ட்டு நானும் அட்ஜஸ்ட் பண்ணி சரி ஓகே இந்த வீடு தானே செட் ஆகலை, நிறையா வீடுகள் என்ன எல்லாம்லாம் இருப்போம் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபா கணக்குக்கு வாங்குறாங்க. அப்படிங்கும்போது மாதம் அதுவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாதம் நம்ம கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருக்குது. மாதம் எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேயும் எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, ஃபேன் மட்டும்தான். வாஷிங் மிஷின் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. லைட் ஃபேன் மட்டும்தான் வரும். இது பார்த்திங்கன்னா மாதம் 600 ரூபா வந்துடுதுங்க கரண்ட் பில்லு. என்ன கணக்கில் தான் அவங்க இது பண்ணுறாங்கன்னு தெரியலை, நம்மளும் எதுவும் கேட்க முடியலை. சரி ஓகே, எதுக்கு நம்ம வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் நம்ம ஒதுங்கிக்குவோம் அப்படின்ட்டு தான் நாங்கள் சரி வேறு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீடு எப்படி அமையலன்னு பார்ப்போம். அங்கே போனால் அந்த வீடு வேறு வாடகைக்கு விட்டுட்டோன்னு சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் நேற்று தான் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வீடு பார்த்துருந்தாங்க. இன்றைக்கி அதுக்குள்ளே வாடகைக்கு விட்டுட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே நல்லாவே இல்லை. என் ஹஸ்பண்டை நான் கூட திட்டினேன், இப்படி போய் வீடு பார்த்துருக்கீங்களே அப்படின்ட்டு. எனக்கும் வீடு பிடிக்கலை. அந்த வீடு பார்த்திங்கன்னா 7000 ரூபாவாம் வாடகை. அட்வான்ஸ் வந்து 20000 ரூபா சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னமோ சென்னையே வேணாங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை சொல்லப்போனால். ஒரு வேளை வாடகை அதிகம் கொடுத்தோம்னா ஒரு வேளை நல்ல வீடு கிடைக்குதா என்னன்னு தெரியலை. பார்க்கலாம் சென்னையில் எப்படி லைஃப்பை ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். படம் வீடு பார்க்க போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சரி ஓகே, நமக்குன்னு ஏதாவது ஒரு வீடு அமையும்ல, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.